குழந்தைய பேச வைக்குமா ரப்புல் ஆலமீன். குழந்தைய பெற்ற தாயை பேச வைக்குமா? அவ சொல்லுவா அழகா, கடவுளே நான் காரணம் இல்ல, இவங்க தான் காரணம், இந்த ஆண் வர்க்கம் காரணம். வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ற மக்களா இருந்தால் நான் என் பிள்ளைய கொண்டிருப்பேனா, கொலை செஞ்சிருப்பேனா என்று அந்த தாய் வழக்குரைத்தால் உன்னுடைய கெதி என்ன? இந்த உலகத்தில் வர்ற அற்பமான காசுக்காக வேண்டி இவ்வளவு பாதகத்தை செய்ய நீ தயாராகிவிட்டாயே, உன்னுடைய நிலைமை என்ன? அந்த குழந்தையும் வழக்குரைக்கும். யா அல்லாஹ், பிறந்ததை தவிர நான் ஒரு பாவமும் செய்யவில்லை, ஒரு வார்த்தை பேசியதில்லை, என்னை துடிக்க துடிக்க சாவடித்து விட்டார்களே, வாளுகளை என்னை அழித்து விட்டார்களே, அல்ல இவங்க தான் காரணம். இந்த மாதிரியான ஜென்மங்களை பார்த்து பயந்துதான் என் அம்மா கொலை பண்ணா. என்னைய பேச வைத்தால், அல்லாஹ் குற்றவாளிக்குள்ள நிப்பாட்டினால் உங்களுக்கு தப்பிக்க முடியுமா? அல்லாஹ்வை ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இதையெல்லாம் அல்லாஹ் விளங்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் தூரமா சிந்திச்சு பார்த்து உங்களுக்கு மட்டும்தான் வழங்க முடியுமா? அட, எனக்கு விளங்கக்கூடிய இந்த விஷயம் என்ன படைச்ச ரப்புக்கு விளங்காதா? எனக்கு தெரியுது இந்த காரணம், உனக்கு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்துறவனுக்கு தெரியக்கூடிய இந்த உண்மை அவனை படைச்ச கடவுளுக்கு தெரியாதா? அப்ப எவ்வளவு பெரிய பயங்கரம் பாருங்க. இது ஒரு பக்கம். கிராமங்கள்ல இப்படின்னு சொன்னா, கிராமங்கள்ல என்ன பண்றான், பெத்த உடனே பார்த்துட்டு பொம்பளை பிள்ளை என்ன கள்ளிப்பாலை ஊத்து, கழுத்து நடிச்சு கொள்ளு, நெல்லி போட்டு கொள்ளு, இப்படி செஞ்சு போடுறான். டவுன்ல என்ன நாகரிகம் படைச்ச டவுன்ல என்ன நடக்குது, பிற நகரங்கள் என்ன நடக்குது, ஸ்கேன் இருக்குது, முன்னாடி கண்டுபிடிச்சிடறாங்க. இப்ப என்ன பண்றான்னு கேட்டா, வெளியே வந்து பார்த்து கொள்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிய கொள்ளும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நமக்கு தெரியாத வகையில கொண்டு விட்டா லேசா இருக்கும். போறான், கற்பிணி ஆனவன பொண்டாட்டி கூட்டிட்டு போறான். ஏற்கனவே 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, 3வது பிள்ளைக்கு தாயாயிட்டா, கற்பிணி ஆயிட்டா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறான். ஸ்கேன் போட்டு பார்க்கணும். என்னதுக்கு ஸ்கேன் போட்டு பார்க்கணும்? ஆம்பளையா பொம்பளையான்னு பார்க்கணும். பார்க்கறான் பொம்பளை பிள்ளை. அவன் நினைக்கிறான், டவுன்ல உள்ளவன் படிச்சவன், கிராமத்துக்காரன் செய்யல, இத யார் செய்யறா? இத படித்தவனை நாசமாக்கி கிராமத்துக்காரனை நாசமாக்கி இருக்கு நீ செஞ்ச வேலை. எல்லாரும் அரண்டு சாவுறான். 3வது பொம்பளையா பொண்டாட்டியும் புருஷன் ஆலோசனை பண்றாங்க ராத்திரி பூரா உட்கார்ந்து. ஏற்கனவே 2 இருக்குது, 3வது ஒன்று வருது. இது வளர்ந்து இதையும் பெற்று முடியுமா நமக்கு? எனக்கு 2000 சம்பளம் கிடைக்குது, வாடகை வீட்டுல நான் இருக்கிறேன், இந்த லட்சணத்துல 3 எப்படி கரை சேர்க்க முடியும்? இப்ப இந்த பாதி வயசு போயிடுச்சு, இன்னும் 10 வருஷத்தை நான் உழைக்க முடியும். இந்த 10 வருஷத்து உழைப்புல இந்த 2ஐயும் கரை சேர்த்துட்டு அப்புறம் 3வது வருது, அது எனக்கு கரை சேர்க்க முடியுமா என்று கொண்டாட்டியை கன்வின்ஸ் பண்றான். அவளும் பாக்குறான், ஆமா ஏதாவது தப்பு தவறு நடக்கிறத விட இது நல்லது தானே, என்ன செய்யுங்கிறீங்க? உள்ளக்கே அழிச்சிருவோம், வயிற்றுக்குள்ள வச்சு இருந்தா குடிச்சு போடு, உள்ளக்க சாவடிச்சு போடுவோம், அடுத்தடுத்து வெளியே போட்டுருவோம், நமக்கு தெரிய போறது இல்ல. வயிற்றுக்குள்ள பெண் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு வயிற்றுக்கு உள்ளக்க வச்சு சமாளி. பெருநகரங்கள்ல, தமிழகத்தினுடைய பெருநகரங்கள்ல நடக்குது. தமிழகத்து கிராமங்கள்ல பெத்த பிறகு சாவடிக்கிறான், தமிழகத்து பெருநகரங்கள்ல வயிற்றுல வச்சு சாவடிக்கிறான். இந்த மாதிரி ஒருத்தனை தள்ளுதப்பா, இந்த மாதிரி ஒருத்தன் நினைக்க சொல்லுத, இந்த மாதிரி நம்ம குழந்தைய கொல்லணும்ன்ற ஒரு சிந்தனையை உண்டாக்குத. இதை நீ பாவம் நினைக்கிறியா? இதுல உனக்கு பங்கு இருக்குன்னு நினைக்கிறியா, இல்லன்னு நினைக்கிறியா? எப்படி இதை நம்ம அனுமதிக்க முடியும்? எப்படி இதை வாங்க முடியும்? எப்படி இந்த பணத்துக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும்? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப வரதட்சணையினால ஏற்படுற தீமை என்ன? இந்த சிசு கொலைகள் அம்புட்டு வரும். தர்மபுரியில செத்த லிஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான், சேலத்துல செத்த பட்டி எல்லாம் இருக்குது, உசிலம்பட்டி பட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான், எல்லாம் வரும். நம்ம வாழ்ந்த காலத்தில் நடந்தது. அது ஒரு 5000 10,000 வரும். 5000 10,000 பேரை சாவடிச்ச பாவி நீ. வாங்காத ஒருத்தனா இருந்தா யாரெல்லாம் நான் அதுல சம்பந்தம் இல்ல, நான் வாங்கல, எனக்கு என்ன முடியுமோ அதை நான் செஞ்சேன்னு சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியும். வாங்கினவனுக்கு முடியுமா? அல்லாஹ் விடுவானா? இதை சிந்திச்சு பாருங்க. இதை ஒண்ணு சிந்தி வாங்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா நீ வாங்கவே மாட்ட. ஆகிரத்து நம்பிக்கை இல்லைன்னா நீ வாங்கலாம், அவ்வளவுதான். ஆகிரத்தை நம்பக்கூடியவனா இருந்தா இது சின்ன தப்பே கிடையாது. நீ வட்டி வாங்குறதோட பெரிய தப்பு, குடிச்சு தமாறிய அதோட பெரிய தப்பு, எவ்வளவு ஒருத்தர் இழுத்து ஓடி போயிட்டு ஓடியாடுறிய அதோட பெரிய தப்பு, கொலை, பல பேர் ஒளிகட்டு போறது, நூற்றுக்கணக்கான சாவுகள் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. இதாயிடுச்சா
இவ்வளவுதானா? வரதட்சணை வாங்குறதுனால இவ்வளவுதான் நடக்குதா? இல்ல, இன்னமும் நடக்குது. கண்ணியமா, கௌரவமா, மானத்தோட, ரோஷத்தோட ஒருத்தன் வாழ்றான். பெண்ண பெற வரைக்கும் மானத்தோட வாழ்ந்தாங்க, ரோஷத்தோட வாழ்வான். வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லாட்டா கூட எவங்கிட்டையும் கையாண்ட மாட்டான். அவ்வளவு சுயமரியாதை, அவ்வளவு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருந்துகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வாழ்ந்த ஒருத்தனுக்கு 2 பொம்பளை பிள்ளை பிறக்க வேண்டியதான் மிச்சம். பிறந்த உடனே வழி இருக்காது. எல்லாம் வாங்குறாங்க, எல்லாம் ஏகமான தீர்மானிச்சு விட்டாங்க. என்ன பண்றது? ஜமாத் தலைவர் ரகசியமா இப்ப பாப்பான். இந்த மாதிரி இருக்குங்க, 2 குமரு எனக்கு கட்டி கொடுக்க முடியாது, ஒரு கடிதம் தாங்க, நான் வெளியூர்ல போய் பிச்சை எடுத்து வந்துடுறேன். சொந்த ஊர்ல எடுக்க கௌரவம் இடம் தரல. எவனும் சொந்த ஊர்ல கௌரவம் பார்ப்பான், தெரியாத ஊர்ல கௌரவம் பார்ப்பானா? கௌரவம் பார்ப்பது என்பதை தனக்கு தெரிந்தவர்களுக்கு மத்தியில மட்டும்தான் மனுஷன் பார்ப்பான். நம்மளை யாருன்னு தெரியலன்னு வைங்க, அங்க போய் நம்ம என்ன செஞ்சா அவனுக்கு தெரிய போகுது? என்ன யாருன்னு எனக்கு தெரியாது, நான் குடிச்சுட்டா கூட உங்களுக்கு தெரிய போதா? தெரிய போறது இல்ல. அப்ப தெரியாத ஊருக்கு போறதுக்காக என்ன பண்றான்? ஜமாத்தில் லெட்டர் வாங்கிட்டு ஊர் ஊரா போறான். அம்மா படத்துக்காரன் தொண்டிக்கு வர்றான், தொண்டிக்காரன் அம்மா படத்துக்கு வர்றான், கோட்டைப்படத்துக்காரன் கும்போணத்துக்கு போறான், கும்போணத்துக்காரன் என்ன செய்யறான்? தஞ்சாவூருக்கு போறான் பிச்சை எடுக்க. குமரை பெற்றதுக்காக வேண்டி 50 ரூபாய் தரேன் பேசுவார். சோத்துக்கு உனக்கு லாட்ரி. இவன் தெனாவட்ட என்ன செய்வான்? 50 ரூபாய் தர முடியும். எப்படி தருவேன்? அதான் தரலாம். வீடு இருக்காரா? இல்ல. நகனத்து இருக்காரா? இல்ல. எப்படி தருவேன்? தருவேன் தருவேன் சொல்லிவிடுறானா? நெருங்கி கல்யாண நாள் நோட்டை தூக்கிட்டு போறான். உலகத்துல எல்லா மதத்துக்கும் வழிபாட்டு தலம் இருக்குது. கோயில் இருக்கு இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சை இருக்குது, சீக்கியர்களுக்கு குருத்வாரா இருக்குது, புத்தர்களுக்கு விகாரங்கள் இருக்குது, முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல் இருக்குது. எந்த வழிபாட்டு தலத்திலேயாச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை எந்திரிச்சு ஐயா ஒரு ஏழை மிஸ்கின் வந்திருக்கிறேன், குமராளி வந்திருக்கிறேன், ஜமாத்து கடிதத்தோட வந்திருக்கிறேன், ஏதாவது தாங்கன்னு கேட்டிருக்கானா? கோயில் அந்த காட்சி நீ பாத்தியா? பார்க்கல. சர்ச்சில் உனக்கு பார்க்க முடியுமா? பார்க்க முடியல. சீக்கிரம் கோயில பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. புத்தர்களுடைய கோயில பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எங்க பார்க்க முடியும்? பள்ளிவாசல்ல பார்க்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல் என்ன செய்யறோம்? அது ஒரு நிகழ்ச்சியா பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறோம். கண்ணு இருக்குது, அல்லாஹ் சொல்றானே கண்ணு இருந்து பார்க்க மாட்டார்கள், பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டேங்கிறோம். அவன் பிச்சை எடுக்கிறதா தெரியுது, பின்னணி தெரியுது இல்ல. பிச்சை எடுக்கிறான்னு நினைச்சு பார்க்கணும். என்னடா இது ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றதுக்காக வேண்டி ஒரு பிச்சை எடுக்கணுமா? ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றதுக்காக வேண்டி ஊர் ஊர் அலையணுமா? பிச்சை எடுக்கும் பொழுது சொல்லுவாங்க அந்த காலத்துல, கடன் பட்டார் நெஞ்சம் போல. இந்த கடன் பட்டான் பாருங்க, அவனுடைய நெஞ்சம் வந்து ரொம்ப உறுத்துமா. கொடுக்கலையே அந்த காலத்துல. இப்ப உறுத்துமாங்க, போடான்றான், நான் எப்படி பட்ட வாங்கினேன்றான். இப்ப கடன் பட்டவனுக்கு கடுகளவு உறுத்தல் கூட கிடையாது. கடனை வாங்கிவிட்டு ஒரு கடையில கடன் கொடுப்பாங்க. கடன் கொடுத்த நன்றிக்காக வேண்டிய அந்த கடையில ஜாமான் வாங்கினேன். கடன் கொடுத்தீங்கன்னு வைங்க, அன்னையோட அவனை இழக்க வேண்டியதான் கஸ்டமரை. வியாபாரமும் வேற இடத்துக்கு போயிடும். அம்மா படுத்தாளுக்கு நல்லா தெரியும். கடன் கொடுத்தீங்கன்னு வைங்க, எல்லாம் மளிகை கடை வச்சுக்கிறாள் தானே. கடனை கொடுத்தீங்க, கடன் வாங்குற வரைக்கும் உங்கள்கிட்ட வாடிக்கையாளர் இருப்பான். கடனை கொடுத்தீங்கன்னு வைங்க, அந்த ரூபாயும் போயிடும், ஒரு மாசம் வியாபாரம் பண்ணுவான், அதுவும் போயிடும். அப்படி சித்து அந்த கடை வாங்கி போயிடும். இதை கூத்த பாக்குறீங்க, உறுத்தாது. கடன் பட்டாருக்கு எந்த உறுத்தலும் இல்ல. இன்னைக்கு உறுத்தல் யாரு தெரியுமா? இந்த சுயமரியாதையோட வாழ்ந்த ஒருத்த கையேந்திரான அப்ப ஏற்படுற உறுத்தல் நினைச்சுப்பா. கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கிட்டு நீ ஒவ்வொருத்தரும் இங்க பிச்சைக்கார யாரும் இருக்கிற, நீ போய் சாப்பாட்டுக்கு இல்லன்னு ஒரு வீட்டு கதவை தட்டி அம்மா தாயே பசிக்குதுன்னு கேட்கிற நிலையில கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கும் மனசு? கேட்கிற கையேந்தியா, அம்மா தாயேண்டா, பிச்சை போடுங்கடா நினைச்சு பாக்குறே இல்லையா? ஏத்துக்கிறமாங்க உன் மனசு? ஏத்துக்கிற. திருட வேண்டாம் போவான, பிச்சைக்கு போக மாட்டான். ஆமா, ஏமாத்தி வேணாலும் எத்தி பிழைக்க தயாரா இருப்பான, பிச்சை எடுக்க மாட்டான். அப்ப அந்த அளவுக்கு பிச்சை எடுத்தல் என்பது அவ்வளவு கேவலமான ஒரு காரியம். இஸ்லாமும் அதை கேவலம் என்று சொல்லுது. சாவ கிடக்கும் போதெல்லாம் பிச்சை எடுக்கலாம், உசரை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி. அதிகப்படுத்துவதற்காக பிச்சை எடுக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அந்த மாதிரி பிச்சை எடுப்பானே ஆனால் அவன் முகத்திலே சதையற்றவனாக வருவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாள்ல யாசிக்கவே கூடாது, கையேந்தவே கூடாது, நிமிர்ந்து நிக்கணும். அப்படி நிமிர்ந்து வாழ வேண்டிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ என்ன பண்ற? இல்லாத இடத்துல கேட்டு அவனை போய் ஊர் ஊரா பிச்சை எடுக்க வைக்கிறிய. எப்படி கூணி குறுகி அன்னைக்கே செத்து போயெல்லாம் நினைக்கிறான். இந்த பொண்ணை பத்ததுக்காக வேண்டி எவன்ட்டு போய் எத்தனை பேரா கிளம்பிட்டேமா ஒருத்தன். இவங்க கேட்பான்,
உண்மையிலேயே இவனுக்கு குமராளியா இருப்பான், ஆதாரம்லாம் வச்சிருப்பான். 50 காசு கொடுக்கக்கூடிய ஒருத்தன் கேட்பான், எத்தனை வர கிளம்பிட்டீங்க, இது ஒரு தொழிலா போச்சா உங்களுக்கு? அப்பவே நாக்க பிடிக்கிட்டு சாவலாம் இருக்கு அவனுக்கு. அந்த மாதிரி எடுத்துட்டு வர்ற காசை வாங்குற மானங்கட்ட திரும்பமா நீங்க? முக்காவாசிக்கு திருமணம் அப்படித்தான் நடக்குது சமுதாயத்துல. கோடீஸ்வரனா இருக்கிறான், முக்காவாசி திருமணங்கள் பிச்சை எடுத்தான் நடக்குது. ஊரா பிச்சை எடுக்க விட்டு, நீ பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை எனக்கு தாண்டு கேட்கிறானே, உங்களை எங்க போய் நான் சேர்க்கிறது? எந்த லிஸ்ட்ல உங்களை வைக்கிறது? எந்த கணக்குல உங்களை எனக்கு புரியவே இல்லை. எப்படி உங்களுக்கு மனசு வருது? அந்த நகரங்கள்ல தாதாக்கள் இருப்பானுவோ, சென்னை, கல்கத்தா, பம்பாய் போன்ற நகரங்கள்ல தாதா இருக்கான். தாதா